ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஷோ சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே கோமதியை பார்த்து அரசியும், அம்மா நீங்கள் மறுபடியும் இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணக்கூடாதுமா, அப்படி பண்ணீங்கன்னா மறுபடியும் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், நீங்கள் இங்கே இல்லை எங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படிமா மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து கோமதியை கேட்குறாங்க. ஆனால் கோமதி அங்கே எதுவுமே பதில் சொல்லாமல் அங்கே சைலண்ட்டாகவும் இருக்க உடனே இங்கே பாண்டியன் வந்து அரசியம்மா மறுபடியும் அங்கே கோமதி இது மாதிரி ஒரு முடிவை எடுக்கவே மாட்டா, கோமதியை நான் மன்னிச்சிட்டேன், அதே மாதிரி கோமதியும் என்னை மன்னிச்சிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வராது, அதே மாதிரி கோமதியும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டா, கடைசி வரைக்கும் அவள் இங்கே தான் இருப்பா, அதே மாதிரி எல்லாரு கூடயும் சேர்ந்து சந்தோஷமாகவும் இருப்பா அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன் சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட அப்பத்தாவுமே ரொம்பவே சந்தோஷமாகவும் அப்போலாம் எனக்கு இப்போ தான் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்குது, இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க பார்த்தீங்களா, அதை பார்க்குற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் என்னோட மகன்கள் வீட்டில் இருந்தபோது இந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே ரொம்பவே ஒத்துமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க அப்படின்னு மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் இங்கே வந்து பார்த்தா நீங்கள் எல்லோரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறதெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே பயமாகவும் பதட்டமாகவும் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லா ஒரு குழப்பத்தையுமே எனக்கு ஒரு முடிவு வந்துருச்சு, ஒரு ஆன்சர் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் சண்டை போட்டாலுமே நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் விட்டு கொடுத்து இவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சரிங்க மாப்பிள்ள, மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனையே நடக்கக்கூடாது அப்படின்னு மாதிரியுமே எங்கள் அப்பத்தா சொல்லவும் உடனே மீனாவும் அப்பத்தா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, அவங்க நான் 2 பேரும் நடுவுலையும் சண்டை வரும், ஆனால் அவங்களே சமாதானப்படுத்திப்பாங்க, இனிமே எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, அத்தைக்காக அங்கே மாமா பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா அத்தையை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து அத்தைக்கு நிறையவே ஐஸ் வைக்கிறாரு. இதை பார்த்தா தெரியல மாமா அத்தை மேலே எவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க அப்பத்தா, நீங்கள் அந்த வீட்டில் இருந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இங்கே நீங்கள் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ராஜியும் அங்கே கோமதியை பார்த்துட்டு அத்தை நீங்கள் இந்த வீட்டை விட்டு போனதுலேருந்தே எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருந்துச்சு, நீங்கள் இது வீட்டுக்கு வருவீங்களோ வரமாட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்துட்டேன் அத்தை, எதுக்காகத்தை எங்களெல்லாம் விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க, நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜியும் சொல்லுவோம். உடனே கோமதியும் ராஜுமா மறுபடியும் நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், அதான் அவரே சொல்லிட்டார்ல இதுக்கு மேலே எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, அதே மாதிரி இந்த வாசுபடியை விட்டு நான் வெளியே போக மாட்டேன், அதே மாதிரி போகிறது நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போவேன், அதே மாதிரி இங்கே பக்கத்துக்கு ஒரு கடைக்கு போனால் கூட உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போவேன், இனிமேல் இது மாதிரி ஒரு பிரச்சனையும் நடக்காது, இப்படி ஒரு அசம்பாவிதமும் நடக்காது அப்படின்னு மாதிரியுமே கோமதி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராஜியும் உடனே அத்தை நீங்கள் இப்படி சொல்கிறத பார்த்தா எனக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப தூரமாக நடந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் களைப்பாகவும் இருக்கும், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கத்தை, ஏற்கனவே நீங்கள் மாத்திரை முழுங்காமல் மயக்கம் போட்டு கீழே விழுந்தீங்க, அதுவும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி உங்களுக்கு லோ பிபி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, சரிங்கத்தான் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவுமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் கோமதியும் நாங்கள் வர வழியிலே சாப்பிட்டுட்டு தான் வந்தோம், எனக்கு ரெஸ்ட் எடுத்தா எனக்கு அதுவே போதும், ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து வந்தது, எனக்கு காலும் கையும் ரொம்பவே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியுமே சொல்கிறாங்க. உடனே பாண்டியனும் கோமதி நீ போய் ரெஸ்ட் எடு கோமதி, ஏன்னா ரெஸ்ட் எடுத்தால் தான் உனக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் களைப்பாக இருக்கும், இது சாரி கொஞ்சம் நல்லா இருக்கும், இப்போ ரெஸ்ட் எடு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதி கிட்ட பாண்டியனுமே சொல்லிடுறாங்க. இங்கே கோமதி பாண்டியனை பார்த்து மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக அவங்க 2 பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க. அதே மாதிரி அத்தையை மாமா வந்து எப்படியோ இது நைஸ் பண்ணி இங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. உடனே இங்கே செந்திலும் உங்கள் கோமதி கிட்ட அம்மா நீங்கள் வாங்கம்மா உங்கள் ரூம் வெளியே நான் விட்டுட்டு வரேன், ஏன்னா நீங்கள் நடந்து மறுபடியும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே லோ பிபி ஆகி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் ரொம்பவே சீரியஸாக இருந்தீங்க, இனிமேல் அது மாதிரி நடக்கக்கூடாதுமா, உங்களை நான் பத்திரமா பார்த்துப்பேன், அதே மாதிரி ஆஃபீஸ் முடிஞ்ச கையோட டெய்லியுமே நான் உங்களை வந்து பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரியுமே செந்தில் சொல்லிடுறாங்க. செந்தில் சொல்கிறத கேட்டதும் பாண்டியனுக்கும் கோமதிக்கும் கொஞ்சம் மன நிம்மதியாகவும் இருக்குது, ஏன்னா தன்னுடைய
தன்னுடைய பசங்க வந்து கடைசி வரைக்கும் பெத்த அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துக்கிறத விட வேறு என்ன சந்தோஷம் வேண்டி இருக்குது. ஆனால் அதை செந்தில் வாயால் அவங்க கேட்குற போது அவங்க ரொம்பவே சந்தோஷமாகவும், செந்தில் நீ எங்கள் மேலே பாசம் வச்சுட்டு இருந்தனாவே எங்களுக்கு அதுவே கடைசி வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக இருந்துப்போம். நீ சொன்ன வார்த்தை எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே பாண்டியன்கிட்ட போயிட்டு அங்கே செந்திலும், அப்பா என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, எல்லாத்துக்குமே மன்னிச்சுக்கோங்க. நான் உங்களை நிறைய விஷயத்தில் ரொம்பவே கோபமாகவும் எதிர்த்துமே பேசியிருக்கேன். அந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் என்ன மன்னிச்சுக்கணும். ஏன்னா உங்களை நான் திட்டணும் அப்படின்றதுனால நான் திட்டலை. ஏன்னா அம்மாவை நீங்கள் நிறைய கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் திட்டினேன். வேறு எந்த ஒரு நோக்கத்துலேயுமே நான் உங்களை திட்டலப்பா. உங்கள் மேலே எனக்கு ரொம்பவே மரியாதை. ஆனால் நீங்கள் என் மேலே ரொம்பவே சின்ன வயசுலேருந்தே நீங்கள் கோவப்பட்டீங்க. அதனால தான் நான் உங்கள் மேலே அம்மா உங்களால் தான் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்றதுனால நான் உங்கள் மேலே கோவப்பட்டுட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் சொல்கிறாங்க. செந்தில் சொல்கிறத பார்த்ததும் இங்கே மீனாக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா செந்திலா இது மாதிரி அவராக இது மாதிரி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாக்கு ஆச்சரியமாக இருந்தாலுமே, ஆனால் கொஞ்சம் செந்திலும் திருந்தி அவங்க அப்பா கிட்ட மன்னிப்புமே கேட்டுடுறாங்க. சரி மீனா, நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏன்னா வீட்டுக்கு நம்ம போனால் தான் நாளைக்கு நம்ம ஆஃபீஸுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவும் கிளம்ப முடியும். சரிங்கப்பா, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரியுமே செந்தில் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் இங்கே பாண்டியன்கிட்டையும் அப்பத்தா அரசி ராஜின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ராஜியுமே உட்காந்துக்கிட்டு எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டுமே இருக்காங்க. அதே மாதிரி கதிர் வந்து உள்ளயுமே போகிறாங்க. ராஜி, என்ன ராஜி, எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? நீ இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி நீ போலீஸ் அதிகாரியாக வந்தனா உங்கள் அப்பாவும் இந்த வீட்டில் இருக்கவங்க எங்கள் அம்மா இது எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நீ போலீஸ் அதிகாரியாக ஆகணும் அப்படின்றது உன்னோட கனவு, உன்னோட லட்சியம், அதே மாதிரி எங்களோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே ராஜியும், கதிர் நீ எதுக்குமே கவலைப்படாத, என்னோட லட்சியத்தை என்னோட கனவை நான் நிறைவேற்றுவேன். அதே மாதிரி என்னோட மாமாக்கும் என்னோட அத்தைக்கு என்னோட அப்பாவுக்கு எல்லாருக்குமே நான் ஒரு பெருமையை தேடி கொடுப்பேன், நல்ல ஒரு மரியாதையுமே நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியுமே ராஜி சொல்லிட்டுறாங்க. ராஜி சொல்கிறத கேட்ட கதிர் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ராஜி, நீ இப்படி சொல்கிறத பார்க்குற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீ கண்டிப்பாக நீ போலீஸ் அதிகாரியாக ஆகியே திருவே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிருமே அங்கே ராஜிக்கிட்ட வாழ்த்து சொல்கிறாங்க. சரி ராஜி, நீ நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியேவும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜியும், கதிர், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அதே மாதிரி மாமாவுக்கு 10 லட்சம் கொடுக்கணும். ஏன்னா இங்கே மீனா அணியுமே அந்த 10 லட்சத்தை அரேஞ்ச் பண்ணி இங்கே மாமா கிட்ட கொடுத்துட்டாங்க. நம்ம எப்படி கொடுக்க போகிறோம்? ஏன்னா அவங்க கொடுத்த டைம் வந்து 1 மாதம் முடிஞ்சு போச்சு. நம்ம இன்னும் 1 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்தாகணும். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு இவ்வளோ கம்மி டைமில் நம்ம எங்கேயுமே அரேஞ்ச் பண்ண முடியாது. பேசாமல் நம்ம அப்பா கிட்டேயே அந்த காசை வாங்கி நம்ம மாமா கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட நிதானமாக கூட கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜி வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க. கதிர் வந்து இதை கேட்டு, ராஜி, நம்ம அன்றைக்கே உங்கள் அப்பா கொடுக்குற போது நம்ம வேணாம்னு சொல்லிட்டு இப்போ போய் உங்கள் அப்பா கிட்ட அந்த பணத்தை கேட்டோன்னா நம்ம உங்கள் அப்பா என்ன நினச்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிக்கிறேன் ராஜி, நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லுவோம். உடனே ராஜியும், கதிர், நீ அதுக்கு எதுக்குமே கவலைப்படாத, அது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். நீ என் கூட மட்டும் வந்து நில்லு, மீது எல்லாமே நான் எங்கள் அப்பா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜி கிட்ட கதிர்கிட்ட ராஜையுமே சொல்லிடுறாங்க. ராஜி சொன்ன கையோட அவங்க அப்பா கிட்டையுமே பேசுகிறதுக்காக அங்கே கடைக்கு அந்த எங்கே போகிறதுக்கு அந்த ட்ராவல்ஸுக்கு போகிற வழியிலையுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவும், உடனே அந்த வழியாக முத்துவேலுமே இங்கே வெளியில் வந்து ஃப்ளாட் விஷயமாக பேசுகிறதுக்காக போயிட்டுருக்காங்க. உடனே இங்கே ராஜி நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்த அங்கே முத்துவேலுமே அங்கேயே வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு, என்ன ராஜி எங்கே நின்றுக்கிட்டு இருக்க, என்கிட்ட எதனா பேசணுமா, என்னோடய உதவி உனக்கு எதனா வேணுமா அப்படின்னு மாதிரியுமே இங்கே முத்துவேல் கேட்கவும், உடனே இங்கே ஆமாப்பா, எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்ப்பா. நாங்கள் அன்றைக்கி நானும் கதிரும் அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல, நீங்கள் அப்போ வந்து எதனா ஹெல்ப் வேணா நீங்கள் கேளுங்க தயங்காமல் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு போனீங்க. எங்களுக்கு இப்போ ஒரு பண தேவை இருக்குது, அந்த பணத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்குள்ளே நாங்கள் அந்த பணத்தை கொடுத்துருவோம்ப்பா. ஏன்னா கதிர் வந்து உங்ககிட்ட கேட்கறதுக்கு அவன் ரொம்பவே கூச்சப்படுறான். அதே மாதிரி அன்றைக்கி வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்ககிட்ட பணத்தை கேட்குறது எப்படி கேட்குறதுன்னு சொல்லிட்டு அவர் சைலண்ட்டாக இருக்கிறப்பா. நீங்கள் அந்த பணத்தை என்கிட்ட கொடுக்காதீங்க, நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர்கிட்டே கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
ராஜியும் முத்துவேல்கிட்ட சொல்லிடுறாங்க. முத்துவேல் இதை கேட்டு, என்னம்மா ராஜி, உனக்காக தான் நான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே, உனக்காக தான் நான் எல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு பணம் தேவைன்னா நான் கொடுக்காம போகணும்னா அந்த பணத்தை கதிர்கிட்ட கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதே மாதிரி நீங்கள் அந்த பணத்தை என்கிட்டேருந்து வாங்குறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். அதே மாதிரி நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் திரும்ப கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. எனக்கு அந்த பணம் வேணாம் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் முத்துவேல் சொல்லுவோம். உடனே எங்கள் ராஜியும், அப்பா அந்த காசு வந்து நீங்கள் இப்போ எங்களுக்கு அர்ஜென்ட்டாக இருக்குது, அதே மாதிரி அந்த பணத்தை வந்து எங்களால் உடனே ரெடி பண்ண முடியாது, அதனால தான் உங்ககிட்ட வாங்குகிறோம், அதே மாதிரி அந்த பணத்தை நாங்கள் திரும்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே அங்கே முத்துவேலுக்கிட்ட சொல்லிட்டுறாங்க. முத்துவேலும், சரிம்மா நாங்கள் கதிர்கிட்ட மீட் பண்ணி அந்த பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன், எனக்கு முக்கியமான கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் ஃப்ரீ ஆகிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரியுமே அங்கேருந்து முத்துவேல் வந்து கிளம்பிடுறாங்க. பட் இங்கே வந்து ராஜியும் அங்கே முத்துவேல்கிட்ட அந்த பணத்தையுமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பணத்தை வந்து மீனா வந்து எல்லாத்தையுமே 10 லட்ச ரூபாவும் ரெடி பண்ணி அங்கே பாண்டியன்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அவங்க மட்டும் கொடுத்துட்டாங்க, இங்கே கதிர் வந்து அந்த 10 லட்சத்தை கொடுக்கல அப்படின்ற மாதிரி மாமா வந்து எந்த ஒரு நினப்பும் வந்து மனசில் வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பணத்தையுமே இங்கே முத்துவேல்கிட்ட ராஜியுமே கேட்டிருப்பாங்க. உடனே முத்துவேலும் அந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே யோசிச்சுக்கிட்டே ட்ராவல்ஸுக்கு கிளம்பி போயிடுறாங்க ராஜியும். அதுக்கப்புறம் என்ன, இங்கே மீனாவுமே வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்க. உடனே இங்கே தங்கமேலுமே கால் பண்ணுறாங்க மீனாவுக்கு. உடனே மீனாவும் அட்டன் பண்ணி, சொல்லுங்கக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன திடீர்னு கால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாவுமே கேட்கவும், உடனே தங்கமேலும், ஒன்றும் இல்லை மீனா, எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணேன். சரி மீனா, நீ சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயில் கேட்கவும், உடனே மீனாவும், அக்கா நான் இப்போ தான் அக்கா சமைச்சிக்கிட்டு இருக்கேன், அவர் இங்கே இப்போ கடைக்கு போயிருக்காரு பால் வாங்கிட்டு வரத்துக்கு, இதுக்கு மேலே தான் அக்கா சமைச்சிட்டு எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு மாதிரியுமே சொல்லிட்டுறாங்க மீனா. உடனே இங்கே தங்கமயிலும், மீனா எனக்கு ரொம்பவே வருத்தமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது, ஏன்னா எனக்கு வயிற்றில் வேற என்னோடய குழந்தை வேற வளர்ந்துக்கிட்டு இருக்கு வேற, நான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லா குழப்பத்தையும் சேர்த்துக்கிட்டு நான் இன்னமும் என் உடம்பை வந்து அள்ளிட்டிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் என் முன்னாடி வந்து இந்த குழந்தைக்கு நான் அப்பாவே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் என்கிட்ட சொன்னது எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகவும் இருக்குது. மிகப்பெரிய ஒரு அவர் சொன்ன வார்த்தை நெஞ்சுக்குள்ளே என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது மீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்கமேல் வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனா இதை கேட்டுட்டு, அக்கா நீங்கள் அதை பற்றி எதுக்குமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த வந்து நீங்கள் அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரியுமே மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த விஷயத்த வந்து அத்தைக்கிட்டேயும் மாமாவுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா 2 பேருக்கும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி மறுபடியும் உங்களை அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்குவாங்க. இந்த விஷயத்த நம்ம பேசாமல் அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரியுமே மீனா வந்து சொல்லுவாங்க. இதை கேட்ட தங்கமயிலும், மீனா அது மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் நீ பண்ணிடாத, ஏன்னா அவர் வந்து என்னை பார்த்து கேட்ட வார்த்தையே எனக்கு இன்னும் அந்த விஷயத்த மறக்க முடியாமல் நான் வலியையும் வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் நீ இந்த விஷயத்த அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் சொல்ல போய் என்னை வந்து அவங்க கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா எனக்கு லைஃப் லாங் ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். மறுபடியும் எனக்கு அந்த ஒரு விஷயத்தை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏற்கனவே இவர் சொன்ன வார்த்தை என்னை நெஞ்சை குத்தி கிழிச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலேயுமே நான் கஷ்டத்தை தாங்க முடியாது, என்னோட மனநிலை அது மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த வீட்டில் வாழணும், அந்த வீட்டில் நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே கற்பனையும் கனவுகளையும் கண்டு வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. இதுக்கு மேலேயுமே நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயுமே என்னோடய குழந்தைய என்னாலே நான் பார்த்துக்க முடியும். எனக்கு கஷ்டமாக இருக்கும் போதெல்லாம் நீ வந்து துணையாக நின்றுருக்க, அதனால் மட்டும்தான் உங்ககிட்ட பேசினா எனக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்றதுனால தான் நான் உனக்கு கால் பண்ண மீனா. சரி மீனா, நீ ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு லேட் ஆகிடும், சரி நான் ஃப்ரீயாக இருக்கிற போது உனக்கு கால் பண்ணுற மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கமயிலுமே கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியமும் தங்கமயில்கிட்ட வந்து இது என்ன இன்னைக்கு சம்பளம் வந்துச்சா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. ஏன்னா அங்கே பாக்கியத்துக்கு அவங்க வீட்டில் அங்கே மாணிக்கமும் சமாளிச்சுட்டு வந்து அங்கே வீட்டில் கொடுக்குறதில்ல. இங்கே
தங்கமயில வந்து அங்கே பாக்கியம் வந்து காசு கேட்கவும் உடனே அம்மா நீங்கள் கேட்குற போதெல்லாம் அவங்க எனக்கு காசை வாரி கொடுக்க மாட்டாங்க. அவங்க மாதம் முடிஞ்சாதான் அவங்க மாதம் 2ஆம் தேதி தான் இந்த சேலரி அமௌண்ட்டு எனக்கு கொடுப்பாங்க. அவங்க நம்ம கேட்குற போதெல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்கம்மா. வேணும்னா நீங்கள் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், நான் அவங்கக்கிட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க இங்கே தங்கமயிலுமே. அதுக்கப்புறம் பாக்கியமும் இப்படியே இருந்தால் எப்படி, பொழைக்க தெரியாமல் இருந்து தான் கடைசியில் இங்கே வந்து உக்காந்துட்ருக்க, இப்படியே இருந்தனா கடைசி வரைக்கும் உன்னை ஒருத்தர் கூட உன்னை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ நல்லது செஞ்சு அவ்வளோ ஆக்கி போட்டு அவ்வளோ நீ ஓட தேஞ்சி கூட அந்த வீட்டில் உன் மேலே கொஞ்சம் கூட உன் மேலே பாசமே இல்லாமல் நாயை துரத்துற மாதிரி வீட்டை விட்டு துரத்தி அமிச்சாங்க. மறுபடியும் நீ இந்த வீட்டுக்கு வந்துமே நீ அப்பாவே இருக்காத, அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்பவே அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, அதனால் பணம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டால் தான் அவங்க கொடுப்பாங்க, நீ ஏன் அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு ஏன் சொல்கிற அப்படின்ற மாதிரியுமே அங்கே பாக்கியம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே எங்கள் மாணிக்கமும் இதை பார்த்துட்டு, மயிலு நீ அம்மா சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்காதம்மா, உங்கள் அம்மா எப்போவுமே அதே மாதிரி தான் சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும், நீ அதெல்லாம் என் மனசுக்குள்ளே போட்டு எதுவுமே குழப்பி கேட்காத, ஏன்னா பணம் அவளுக்கு வேணும்னா நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், அவங்க எப்போ கொடுக்குறாங்களோ அதை அப்பே கொடுக்கட்டும், நீ எதுவுமே அவங்கக்கிட்ட கேட்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கமும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ராஜியும் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு அங்கே ட்ராவல்ஸுக்கும் போய் அங்கே கதிரை மீட் பண்ணி பேசிவிட்டு வீட்டுக்குமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே கோமதியும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு அங்கே சமைச்சிக்கிட்டுமே இருக்காங்க. உடனே இங்கே ராஜி வந்து உள்ளே போகவும் உடனே ராஜியை பார்த்த கோமதியும், ராஜி என்னம்மா இங்கே போலீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொன்னால், என்ன நல்லபடியாக பாஸ் ஆகிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கேட்குறாங்க. உடனே கோமதி கேட்டதும் ராஜி வந்து, ஆமாத்த எனக்கு எக்ஸாம் நடக்க போகுது, அதுக்காக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் இந்த எக்ஸாமில் நல்லபடியாக பாஸ் ஆகிடுவேன், அதே மாதிரி உங்களெல்லாம் நான் நல்லபடியாக பார்த்தேன், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜியுமே சொல்லிட்டுறாங்க. அரசியும், அண்ணி நீங்கள் உங்களோட கான்ஃபிடென்ட்டுக்கு எனக்கு நான் உங்களுக்கு அடிக்ட் இது அண்ணி, ஏன்னா நீங்கள் ரொம்பவே போல்டாக இருக்கீங்க, நீங்கள் போலீஸ் ஆகியே திருவேன், உங்களோட லட்சியத்தை அடைஞ்சே திருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அரசியுமே எங்கள் ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க. ராஜியுமே இதை கேட்டுட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அரசி, எனக்கு போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்பவே ஆசை, ரொம்பவே கனவு, அந்த கனவை வந்து நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வரைக்கும் நான் உழைச்சிக்கிட்டே தான் இருப்பேன், இனிமேவும் உழைச்சிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு மாதிரியுமே ராஜி சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதை கேட்ட கோமதியும், ராஜி நீ சொன்னதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நீ போலீஸ் ஆகலைன்னா கூட நீ இப்படி முயற்சி பண்ணுற பார்த்தியா, அதுக்கே நான் உன் மேலே உன்னை நினச்சாவே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சரி ராஜி நீ போய் உக்காரு, நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன், காஃபி இது குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. உடனே எங்கள் ராஜியும், அத்தை நீங்கள் இப்போ தான் நீங்கள் ரொம்பவே டயர்டாகவும் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் வந்திருக்கீங்க, நீங்கள் எதுக்கு அத்தை சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் சமைக்கிறேன், நீங்கள் போய் உக்காருங்க அத்தை, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், நாங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு மாதிரியுமே சொல்கிறாங்க ராஜி. உடனே எங்கள் கோமதியும், ராஜி உனக்கு போலீஸ் எக்ஸாம் வருது, அதுக்காக நீ நல்லபடியாக படிக்கணும், அதுக்காக உனக்கு நிறைய டைம் தேவைப்படும், நீ இப்படிலாம் சமைச்சிக்கிட்டு இருந்தனா எப்படி படிப்ப, எப்படி அதில் கான்ஃபிடன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜியும், சரிங்கத்த நான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைத்த, நான் கால்வாசி வந்து அதை நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், இதுக்கு மேலேயுமே நான் வந்து அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு மண்டையில் இருக்கிறதெல்லாம் மறுபடியும் மறந்து போயிடும், அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சேன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே ராஜி சொல்லிடுறாங்க. சரி ராஜி நீ சொன்னதே போதும், சரி போய் நீ இப்போ ரெஸ்ட் எடு, நீ இங்கெல்லாம் வேலை செய்யாத, ஏன்னா அடுப்பங்கரில் நீ வேலை செஞ்சினா அதே உனக்கு மைண்ட் தாட் ஆகிடும், நீ நல்லபடியாக படிக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் அங்கேருந்து ராஜியை அமுச்சியுமே விட்டுடுறாங்க. உடனே அப்பத்தாவும் வந்து, இன்னும் கோமதி நேற்று தான் உனக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சு, இன்றைக்கி எல்லா ஜுரமும் எல்லா சுகரு பிபின்னு சொல்லிட்டு எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு போல், அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்க, உன்னை பார்க்குற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கோமதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா வந்து கோமதி கிட்ட சொல்லுவோம். கோமதி, அம்மா போங்கம்மா, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, அவர் வந்து என்கிட்ட பேசாமல் இருந்தார், அதனால் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு, இப்போ என்ன எனக்கு பிரச்சனை, இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அவர் என்கிட்ட நல்லாவே பேசுகிறாரு, நல்லாவே பழகிறாரு, இதுக்கு மேலே எனக்கு வேறு எந்த ஒரு சந்தோஷமும் வேணாம் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதி வந்து
அப்பத்தா கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே இங்கே அரசியும் இது அப்பத்தா நீங்கள் அம்மாவும் அப்பாவும் பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்க அவங்க நிறைய டைம் சண்டை போடுவாங்க. ஆனால் சென்டரில் மட்டும் நம்ம எதுவுமே போய் பேசவே கூடாது. ஏன்னா அவங்களே சண்டை போட்டுட்டு அவங்களே பேசி சமாதானப்படுத்திப்பாங்க. ஏன்னா சென்டரில் வரவங்க தான் நம்ம அமைதியாக இருக்கணும். ஏன்னா நம்ம எதுனா பேசுனா அம்மாவும் அவங்க அப்பாவும் நம்ம மேலே கோவப்படுவாங்க. அதனால் நம்ம எதுவுமே பேசாமல் இருந்தால் அவங்களே அந்த சண்டையை வந்து சமாளிச்சிடுவாங்க. நம்ம எதுவுமே பேசக்கூடாது அப்பத்தா. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டுருக்கிறத என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் அப்போ தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எதுக்குமே பார்த்தீங்கன்னா வரி பண்ணிக்காதீங்க. இதுக்கு மேலே அவங்க 2 பேரும் சண்டையே போட மாட்டாங்க. அதே மாதிரி அப்பா வந்து அம்மா கிட்ட மறுபடியும் மூஞ்சி கொடுத்து கூட கோவமாக பேச மாட்டார். அதனால் பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி தானே பார்த்துருக்கீங்க, இன்னும் நிறையா நாள் இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் எல்லா விஷயத்தையும் நல்லாவே பார்ப்பீங்க. இதுக்கு மேலே பாருங்கள், அங்கே அப்பா வந்து அம்மா மேலே எப்படி பாசத்தை பொழிகிறாருன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரியுமே இங்கே அரசி வந்து அப்பத்தா கிட்ட சொல்லுவோம். அப்பத்தாவும் இதை கேட்டுட்டு, அரசிமா நீ சொல்கிறது நடந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். ஏன்னா அங்கே கோமதியும் பாண்டியனும் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதை விட வேற என்ன சந்தோஷம் வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேருக்காக தான் இந்த உயிரை என் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துட்டா நான் என் கடைசி சாவுக்குள்ளே அவங்க இந்த 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை. அது எப்போ தான் நிறைவேற போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை நினச்சி கோமதிக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா அம்மா மனசுக்குள்ளே இன்னமும் அந்த 2 குடும்பமும் சேரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் இருக்குது. அதே மாதிரி அம்மாவோட கடைசி ஆசையை நம்மளால் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா நம்மளோட 2 அண்ணன்களும் என் மேலே பயங்கர கோபமாக இருக்காங்க. அது கடைசி வரைக்கும் நடக்கவும் போகிறதில்ல. நம்ம போகிற போக்கில் நம்ம போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாண்டியனும் கடையில் உட்காந்துக்கிட்டு எல்லா கணக்கையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடையில் வந்து நிறைய ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஆர்டருமே போட்டுட்றாங்க. உடனே குடோனுக்கு இங்கே வந்திருக்கு, இது லோடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனை வந்து அதை இறக்கி வச்சுட்டு வர சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. சரவணனும் அங்கே போயிட்டுருக்காங்க. உடனே சரவணனுக்கு அஞ்சலியுமே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதும் இங்கே சொல்ல அஞ்சலி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. அதே மாதிரி உன்னை பார்க்காம எனக்கு என்னென்னமோ தோணுது. ஏன்னா நீ பேசினாதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் அவள் பண்ணிட்டு போன விஷயத்துலேருந்து எனக்கு மனசு ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீ வந்த பிறகு தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் கொஞ்சம் இது நிம்மதியாகவும் இருக்குது. இப்போ நீ பேசுகிறது கூட எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. அதே மாதிரி நீ உன்னை மீட் பண்ணி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே மயிலோட பிரச்சனை எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்கள் அப்பா வந்து என்னோடய சந்தோஷத்தை தான் பார்ப்பார். அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து அந்த தங்கமையில் என்னோட கட்டி வச்சதுக்கு அவர் இன்னைக்கு வரைக்குமே அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் அப்பா வந்து நல்ல ஒரு எண்ணத்தோட நல்ல ஒரு மனசோட தான் நல்லா இருப்பேன் அப்படின்றதுனால தான் எனக்கு அந்த தங்கமயில வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் தங்கமயில் வந்து இவ்வளோ ஃப்ராடுத்தனத்தை பண்ணிவிட்டு இவ்வளோ பொய்யை எங்ககிட்ட சொல்லிவிட்டு இந்த எங்களோட வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பத்துக்கு தெரிஞ்சதுலேருந்தே எங்கள் குடும்பம் எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டாங்க. அதே மாதிரி நான் வாழ வேண்டியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சொல்லிவிட்டு இங்கே சரவணன் வந்து அஞ்சலிக்கிட்ட சொல்கிறாங்க. அஞ்சலி வந்து இதை கேட்டுட்டு, சரவணா நீ எதுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கார, பட் அவங்க வந்து அந்த விஷயத்தில் வந்து தங்கமயில் மேலே ரொம்பவே கோவம் இருக்கலாம். ஏன்னா தங்கமயில் வந்து வயசு விஷயத்தில், படிப்பு விஷயத்தில், நகை விஷயத்துலன்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அவங்க எந்த சுச்சுவேஷனில் அது மாதிரி ஒரு பொய்யை சொன்னாங்க அப்படின்றத நம்மளால் கெஸ் பண்ண முடியாதில்ல சரவணா. ஏன்னா ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியும் அப்படின்ற மாதிரி பெரியவங்களோ இல்லை உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி அங்கே மயிலோட விஷயத்தில் அவங்களோட லைஃப்பில் அவங்களோட பர்சனல் விஷயத்தில் என்ன நடந்துச்சோ நம்மளால் சொல்ல முடியாதில்ல. அவங்களோட சுச்சுவேஷன்னால் அவங்க இது மாதிரி ஒரு பொய்யை சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்போ அவங்க வந்து ஒரு குற்றவாளியாக உங்கள் கண்ணுக்கு தெரியலாம்
செய்யலாம். ஆனால் அவங்க மனசார இந்த ஒரு உண்மையையும் சரி, இந்த ஒரு விஷயத்த சரி அவங்க மறைச்சி வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க இந்த விஷயத்த மறைச்சி வச்சதுக்கு இப்போவுமே அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்பவே தப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவங்களோட லைஃப்பில் நிறைய விஷயம் கசப்பான ஒரு விஷயமெல்லாம் நடந்திருக்கும். அதனால தான் அவங்க நான் நல்லா இருக்கணும்னா இது மாதிரி ஒரு பொய்யை சொன்னால் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் யோசிச்சு இது மாதிரி ஒரு விஷயத்த கூட அங்கே தங்கமயில் அக்காவுக்கு சொல்லியிருக்கலாம். நம்ம என்ன சொல்ல முடியும், சரி விடு சரவணா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தவே பேச வேணாம், நீயே அந்த விஷயத்த நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இன்னமும் நான் அந்த விஷயத்த பேசி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலை. சரி சரவணா, நீ பாரு, உன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற போது எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ண, அதுக்கப்புறம் நானே உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியுமே கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே லோடெல்லாம் இறக்கி முடிச்சுட்டு சரவணனும் அங்கே கடைக்குமே போயிடுறாங்க. உடனே சரவணனை பார்த்து பாண்டியனும், ஏண்டா சரவணா, உங்கள் அம்மா இவ்வளோ விடாப்படியாக இருக்கா, அவள் இவ்வளோ இது லோ பிபிலையுமே அவள் அவ்வளோ தூரம் நடந்து போனது பார்க்குற போது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்போ அவள் என் மேலே எவ்வளோ கோவமாக இருந்திருப்பா, நான் அவகிட்ட பேசலைன்னு சொல்லிட்டு அவள் இவ்வளோ கோவமாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அவள் என் மேலே உயிரே வச்சிருக்காடா, அவள் ஒரு குழந்தை மனசு கொண்டவ, அவளை நான் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குடா அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க சரவணன்கிட்ட. அப்பா, நீங்கள் அதை எதுவுமே நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க, அம்மா உங்கள் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் அதை நினச்சி எதுவுமே ஃபீல் பண்ணாதுங்க, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, ஏன்னா அம்மாவும் உங்களை மன்னிச்சுட்டு வீட்டுக்குமே வந்துட்டாங்கல்ல, நீங்கள் அதை நினச்சி எதுவுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.